ஹாய்ங்க. இது வந்து நைட்டில் எடுத்த விலாகு. ஸோ என்ன இவ்வளோ இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து வந்த திங்ஸ் இதெல்லாம். ஸோ அம்மா வீட்டில் இருந்தும் மாமியார் வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரைஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அரிசி வந்து ஊரில் வந்து பொன்னி அரிசி வந்து நமக்கு ரேட் அஃபர்டபுளாகவும் இருக்கும். மெயினாக சாதம் வந்து தாங்கும். ஸோ அங்கேருந்து பாருங்கள், உளுந்து காய்கறி அப்படின்னு நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே வந்து நந்தி உளுந்து வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அது ஒரு 4 கிலோ பேக்கெட் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ. ஸோ மொத்தம் 4 கிலோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வாங்கி பறிச்சே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாமே சாப்பிட்டு. எங்கேயுமே கிடச்சா அது நாட்டு புளிச்சக்கீரை கிடைக்கல. அதனால் அது 2 கவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கூட வாங்கி பறித்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் புடலங்காய், முருங்கைக்காய் வந்து அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு நிறைய கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து நிறைய கொடுத்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து நிறைய லெமன் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ மரத்தில் இருந்த லெமனும் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கட் பண்ணி ஜூஸ் அப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தேங்காய் இல்லாமல் இங்கே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்க்கு மேலே தேங்காய் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. மரத்துக்காய் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. மரத்துலேருந்து கொஞ்சம் தாங்குகிற அளவுக்கு மட்டும். இந்த பையில் கொஞ்சம் இருக்குது, இன்னொரு பையில் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காய்கறி வந்து முருங்கைக்காய், பாகற்காய், கத்தரிக்காய், சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியும், அவரைக்காய் எல்லாமே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. காலிஃப்ளவரு எல்லாமே ஓரளவுக்கு மினிமலைஸாக எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா முருங்கைக்காயெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன், வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை கேட்டிருந்தேன். மெயினாக தயவுசெய்து முருங்கைக்கீரை கொடுத்து அனுப்புங்க ப்ளீஸ் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல. அதுக்கப்புறம் அதையும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிற வடகம் அதுவுமே கொடுத்தாங்க. நம்ம சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் வந்து கீரைக்கு இதெல்லாம் போட்டு தாளிப்போம்ல அந்த வடகம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்சதுமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ மிளகாத்தூள் அரைக்கும் போது மஞ்சள் வாங்கி அரைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மிளகாத்தூள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது பாருங்கள். நான் இன்ன வரைக்கும் லைஃப்பில் இவ்வளோ நாள் ஆகுது மேரேஜ் ஆகி மிளகாத்தூள் அரைச்சது கிடையாது. அதுக்கப்புறம் நிலக்கடலை. நெக்ஸ்ட் ஒன் வந்து புக்ஸு கொஞ்சம் தங்கச்சிகிட்ட கேட்டிருந்தேன் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுக்காக. ஸோ அந்த புக்ஸை சோஷியல் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தா. ஸோ அது இல்லாமல் எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்னல பார்த்திங்களா, தேங்காய் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் அந்த காய் அது எல்லாமே எடுத்து நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா எல்லாமே உரிச்சதுனால தாங்காது. ஸோ நாட்டு சுரக்காய் இது வந்து நல்லது ரொம்ப, நாட்டு சுரக்காய் அதுவுமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு நம்ம தேங்காய் வந்து ரொம்ப க்ளோஸ்டபுளாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுவே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் சொன்னேன், கிச்சடி பொன்னி அரிசி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஐ திங்க் 1200 300 நினைக்கிறோம் ஒரு சிப்போம். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப தாங்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் இட்லி அரிசி கேட்டிருந்தேன், அதுவுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஃபனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி ஒரு 4 கிலோ இருக்கும், வெங்காயம் ஒரு 4 கிலோ இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு.